என்னடா சொல்ற? கரெக்டா எக்மோருக்கு தானே போனேன்? ஆமா தாத்தா. பாட்டியை காணோன்னு சொல்லி அவங்க ஃபோனுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. நான் என்ன தாத்தா பண்ணட்டும்? எக்மோரையே அலசி ஆராய்ஞ்சிட்டேன் தாத்தா. ஆனா எங்கேயுமே நம்ம பாட்டி இல்லை. அறிவு இருக்கா? நேத்து எப்படி கரெக்டா நடந்துக்கணும்னு படிச்சு சொன்னேன். இப்ப என்னடா அக்கா இல்லாம வந்து நிக்கிற? டேய், இப்ப நான் என்ன பண்றது? நான் என்ன தாத்தா பண்ணட்டும்? இப்படி ஒரு காரணம் சொல்றிய, அக்கா நேர்ல வந்து கேட்டா நான் என்னடா பதில் சொல்றது? அக்காக்கு வேற ஏதாவது பிரச்சனையா அதுவும் தெரியலையே. டேய், இது பாருங்க, யோசிக்க நேரம் இல்ல. உடனே எக்மோர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. என்னங்க நீங்க அதெல்லாம் வேணாம். என்ன தாத்தா கம்ப்ளைண்டா? ஆமாண்டா, அவங்க ஊர் தெரியாம வந்திருக்காங்க. அவங்க ஏதாவது பிரச்சனை சிக்கி இருந்தா என்ன பண்றது? நிக்காத, போ உடனே தேடு. பது, சிதம்பரம், ஆளுக்கு ஒரு இடமா போய் தேடுவோம். சிதம்பரம் வந்து ஒண்டிடுறா. நீங்களா இங்கே இருங்க. போங்கப்பா. சார், இப்பதான் போலீஸ் ஸ்டேஷனே கிளம்புறோம். நீங்களே வந்துட்டீங்க. என்ன சார் விஷயம்? என்னடா தெய்வம், வாயை பொளந்துகிட்டு நிக்கிற? வந்தவளை வான்னு சொல்ல மாட்டியா? வாங்கக்கா, வாங்க 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 அத்தாச்சி. என்னடா போய் ஸ்டேஷன்லாம் தேடினீங்களா என்ன? ஆமாக்கா, ஜெகதீஷ் இப்பதான் வந்து சொன்னா உங்களை காணோன்னு. அதான் கொஞ்சம் பதட்டமாயிடுச்சு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு நினைச்சோம். நீங்க என்னடா போலீஸ் வண்டியிலேயே வரீங்க? என்ன காச்சு? பதறாதடா. ஊர்ல ட்ரெயினை விட்டுட்டேன். நம்ம வீட்டுல தானே போலீஸ் ஸ்டேஷனே வாடகைக்கு இருக்கு. நம்ம ஆய்வாளரு சென்னைக்கு அவசரமா டியூட்டி இருக்குன்னு கிளம்பினாரு. அதான் வீட்லயே விட்டுறேன்னு கூட கூட்டிட்டு வந்துட்டாரு. சார்ஜ் வேற இல்லாம போன் ஆஃப் ஆயிடுச்சுடா. அதான் உன்னை கூப்பிட முடியல தெய்வம். அப்பா, நான் என்னமோ எதுவும் பயந்துட்டக்கா. ஆய்வாளரே, உள்ள வாங்க, ஒரு டீயை சாப்பிட்டுட்டு போவோம். இல்லம்மா, ஏற்கனவே டிராபிக்ல சிக்கி லேட் ஆயிடுச்சு. நான் போய் ரிப்போர்ட் பண்ணணும். நான் கிளம்புறேம்மா. என்ன ஆய்வாளர் இப்படி சொல்றீங்க? இவ்வளோ பெரிய உதவியை பண்ணிட்டு அப்படியே கிளம்புறேன்னா எப்படி? சரி சரி, ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இங்க வந்து விருந்து சாப்பிட்டுட்டு போங்க. சரிங்க. கான்ஸ்டபிள்ஸ் சார், அந்த பேக்ல எடுத்து கொடுங்க. ஓகே சார். டேய், அந்த லக்கேஜ்ல எடுத்து வைங்கடா. சரிங்கம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்க வாங்க. போலீஸ் என்ன பாட்டிக்கு சல்யூட் அடிக்குது? டேய், பாத்து எடுத்துட்டு போங்கடா. ஓகே பாட்டி. அங்க இருந்து பாத்து கொண்டு வந்திருக்கேன். என்னடா தெய்வம், அக்கா, வாசல்லே பேசி அனுப்பிடலான்னு பாக்குறியா? அக்கா, என்னக்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இது உங்க வீடுக்கா. வாங்க, உள்ள வாங்க. உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கக்கா. வாங்க, வந்து கால்ல விழுங்க. என்ன அஞ்சல, ஒரு சுத்து பெருத்துட்ட போல இருக்கு. ஓராஜியில நடக்குது. அதான். என்ன அத்தாச்சி, எப்பவும் நீங்க என் மனசுக்குள்ள தானே இருக்கீங்க. அப்புறம் என்ன அத்தாச்சி? இருந்தா சரி. எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கங்கடா. வாடா வாங்க. எங்கடா உன் பொண்ணு தர்ஷினி? ஹாஸ்டல்ல இருக்கா அத்தை. நான் வரேன்னு சொல்லி வரவழைச்சிருக்கணும்ல. வர வச்சிடறேன் அத்தை, வர வச்சிடறேன். உன் பொண்டாட்டி எங்கடா? அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்கா அத்தை. நான் வரேன்னு தெரிஞ்சும் போயிருக்காளா? அத்தை, நீங்க வருவீங்கன்னு தெரியாம தான் அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. வர வச்சிடலாம் அத்தை. கால்ல விழுங்க.
நல்லாதான் விழ. பனை மரத்துல பாதியா வளர்ந்துட்டு முடிடா. வாங்க. ஏய் நில்லு நில்லு. கல்யாணம் ஆன மாப்பிள்ள தனியா கால்ல விழவர அறிவில உனக்கு? எங்கடா உன் பொண்டாட்டி? அவ துணி துவைக்கிறேன்னு போனா துணி துவைச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஏண்டா ஊர்ல இருந்து ஒரு பெரிய மனுஷி வர மொத்த பேர் வந்து வாசல்ல நிக்கிறீங்க, உன் பொண்டாட்டி வரமாட்டாளமா? அவ்வளவு திமிரா போச்சு அவளுக்கு. போட போய் அவளை கூட்டிட்டு வா. ஏய் நில்லு. நீ எதுக்கு ஓடுற? அது ஏய் உன் பொண்டாட்டி நீதான் போய் கூப்பிடணும், போய் கூட்டு வா. சரி. ஆ. ஏய் 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 உன்னதான். இங்க யாரும் ஏய் தானோ இல்ல உன்னதானோ இல்ல. என்ன விஷயம்? கொழுப்பா பேசுற. பாட்டி வந்திருக்காங்க, இங்க வந்து துணி துவைச்சிட்டு இருக்க. வரட்டும், அவங்க உங்களுக்கு தானே பாட்டி, எனக்கு என்ன வந்துச்சு? உனக்கு பாட்டியோட கோபம் தெரியாது, அவங்க யாருன்னு தெரியுமா? இங்க பாருங்க, நீங்க என்ன பத்தி கவலைப்படாதப்போ நான் உங்களை பத்தியோ உங்களை சுத்தி இருக்கிறவங்கள பத்தியோ எதுக்கு கவலைப்படணும்? நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு உங்க தங்கச்சி நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்காக அங்க வந்து என்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுவீங்க, பாட்டு பாடுவீங்க. நான் அதெல்லாம் கேட்டு நம்பினதுக்கு அப்புறம் தனியா கூட்டிட்டு போய் நான் மொத்தமா நடிச்சேன், எல்லாத்தையும் மறந்துருன்னு சொல்லுவீங்க. இதுக்கு எல்லாம் பொறுத்து பொறுத்து நான் போய்கிட்டே இருக்கணுமா? என்னாலலாம் வர முடியாது. நான் வரமாட்டேன்னு உங்க பாட்டிக்கிட்ட போய் சொல்லிருங்க. ஏய் இங்க பாரு, இது கொஞ்சம் கூட சரி கிடையாது. அதுக்கப்புறம் தாத்தா எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுவாங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். தாத்தா கிட்ட சொன்ன என்ன ஆகும் தெரியும்ல, உன்னை உண்டிலன் பண்ணிடுவாங்க. சரி சரி நான் வரேன். ஆனா நான் இப்படி இருக்கேனே, என்ன பண்ணட்டும்? உன்னை என்னதான் பண்றத? சரி நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நல்லா கழுவு, வா வா. ம். வீடே நான் வரேன்னு திரண்டு நிக்குது, நீ மட்டும் வராம டிம்கி கொடுத்துருக்க. பாபநாசத்துல ஈஸ்வரின்னு என் பேரை சொன்னா ஊரே நடுங்கும். நீ என்னடா கண்டுக்காம இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. என்னடி இது நடிப்பா இல்ல உண்மையா? உண்மைதான் உண்மைதான். சரி சரி, என்ன படிச்சிருக்க? 1 2 3 4 5வது வரைக்கும். என்னது 5வது வரைக்கும்? என்னது 5வது? அடிப்பாவி, ஏதோ காலேஜ்ல படிச்ச மாதிரி திமிரா வேற பேசுற. ஏண்டா தெய்வம், 5ஆம் கிளாஸ் படிச்ச பொண்ணுதான் என் பேரனுக்கு கிடைச்சாளா? என் பேர தங்கம்டா, அவனுக்கு போய் இவ்வளவு கட்டி வச்சிருக்க.
ஏய் தலை நிமிரு. உன்னை தாண்டி தலைய முதல்ல நிமித்து. என் பேர என்ன படிச்சிருக்கான்னு தெரியுமா? ஓ, உனக்கு அதுவே தெரியாதா? என்னடா தெய்வம், இப்படி ஒருத்தைய கூட்டிட்டு வந்து என் பேர பக்கத்துல நிக்க வச்சிருக்க. தங்கத்துக்கு பக்கத்துல தகரத்த வச்ச மாதிரி. சரி சரி, 2 பேரும் என் காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க. என்னடா காலில் கூட சேர்ந்து விட மாட்டேங்கிறீங்க? இதுங்க ரெண்டையும் பார்க்கும்போது சரியில்லாத மாதிரி மனசுக்கு படுதே. பாப்போம் பாப்போம். பாட்டி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் ரூமுக்கு போறேன். சரி சரி, டிபன் ரெடி ஆகட்டும், நான் போய் குளிச்சிட்டு வரேன். விடுங்க, நான் எடுத்துட்டு வரேன். அஞ்சலா, இந்த ரூம்க்கே கூட்டு போ. ஆ. பாட்டி எல்லாம் ரெடி, சாப்பிட்டுறீங்களா? காலங்காலத்தால குளிச்சு முடிச்ச உடனே நேரா போய் கொட்டிக்கிறதா? சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பண்ணணும்னு தெரியாதா? என்னடி பொண்ணு நீ? என்னடா தெய்வம், அக்கா. இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது கிடையாதா? சரி சரி, வா சாமி கும்பிட்டுட்டு வரலாம், வா. இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனையோ தடவை இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். இவ்ளோ பெரிய கோலம், அதுவும் பூக்கோலம், இந்த மாதிரி கோலம் போட்டு நான் பார்த்ததே இல்லையே. இந்த வீட்டுல யாரு இருக்காங்க இவ்ளோ பெரிய கோலம் போடுறதுக்கு? ஏய், இந்த கோலத்தை யார் போட்டது? நான் தான் போட்டேன் பாட்டி. ஆஹா, பூக்கோலம் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன ஆச்சரியமா இருக்கு, இந்த பிள்ளையாருக்கு இவ்ளோ அலங்காரம் பண்ணி அர்ச்சனை பண்ணி நான் பார்த்ததே இல்லையே. இவருக்கு யார் அலங்காரம் பண்ணது? நான் தான் பாட்டி. நான் எப்பவுமே நேரத்துல எழுந்திருச்சு குளிச்சு முதல்ல சாமிக்கு தான் பாட்டி அலங்காரம் பண்ணுவேன். போலாமா?
என்னடி சாப்பிடலாமா? சாப்பிடலாம் அத்தாச்சி. ம், உட்காருங்க. அட உட்காருங்கம்மா. அக்கா நீங்க சாப்பிடுங்க. என்னதான் நீ எனக்கு தம்பினாலும் உனக்கும் வயசாயிடுச்சுல்ல, சாப்பிட்டு மாத்திரை போடணும்ல. உட்காரு. என்னது இது? சாரி பாட்டி, தெரியாம தெரியாம கை நடுக்கத்துல ஊத்திட்டேன். நான் உனக்கு பாட்டி தானே, என்ன பார்த்து எதுக்கு நடுங்குற? நீ நடுங்கறதெல்லாம் வேண்டாம், சாதாரணமா இரு. எனக்கு நடிக்கிறவங்கள விட உண்மையா இருக்கிறவங்கள தான் ரொம்ப பிடிக்கும், புரியுதா? சரிங்க பாட்டி. ஆ. என்னடா பாத்துக்கிட்டே இருக்க, சாப்பிடு. சரிக்கா. சாம்பார் ஊத்துமா. ஆமா, இதெல்லாம் யார் பண்ணது? நான் தான் பாட்டி. நல்லா இருக்கு. இன்னும் 2 இட்லி வை. ஆ. பார்த்தா பாட்டி இன்னைக்கு பூந்து விளையாடிடுவாங்க போல இருக்கே. இன்னும் 2 வை. அட சாம்பார் ஊத்துமா. எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க போல இருக்கு. பாட்டி தண்ணி. தெய்வம், அக்கா இது வரைக்கும் எத்தனையோ தடவை நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். பெரிய ஸ்வீட் கடை வச்சிருக்கேன், அது இதுன்னு தான் பேரு. ஆனா உன் வீட்டுல சாப்பிடறதுக்கு விளங்கவே விளங்காது. இன்னைக்கு மனசுக்கும் சரி வயிற்றுக்கும் சரி சாப்பிட்டது அப்படியே திவ்யமா இருக்குடா. பூமியோட கை அப்படிக்கா, இதுக்கே இப்படி சொல்றீங்களே. அவ கை பக்கத்துல அதிரசம் மட்டும் சாப்பிட்டீங்கன்னா அத வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டீங்க, அசந்துருவீங்க. என்னடா தெய்வம், வயசாச்சுன்னு தான் பேரு. ரொம்ப நாள் கழிச்சு பேரனுக்கு கல்யாணம் முடிஞ்சு முத வந்திருக்கேன். ஸ்வீட் வைக்கணுங்கிற எண்ணம் உனக்கும் இல்ல, உன் பொண்டாட்டிக்கும் இல்ல, அப்படிதானே? ஐயோ அப்படியெல்லாம் இல்லக்கா, நீங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க, வயிற்றுக்கு ஒத்துக்குமோ இல்லையோன்னு தான். அதெல்லாம் ஒத்துக்கும். அதிரசத்தை கொண்டு வர சொல்லு. ஏய், உனக்கும் எனக்கு கொடுக்கணும்னு அறிவில்ல? போய் எடுத்துட்டு வா போ. ஏய், என்ன எல்லாருக்கும் இப்படிதான் தான தர்மம் பண்றேங்கிற பேர்ல வாரி இறக்கிறியா? வரவங்களுக்கு இப்படி தட்டு நிறைய கொடுத்தா எப்படி சொத்து சேப்ப? சாரி பாட்டி.
வா. ஒரு பேச்சுக்கு வேண்டான்னு சொன்னா மொத்தத்தை எடுத்து போயிடுவியா? ஒரு விருந்தாளி என்னதான் வேண்டான்னு சொன்னாலும் இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்கறதா பண்பாடு. புரியுதா? புரியுது பாட்டி. ம்.